மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சூரிய தேவா. தவறுக்கான தண்டனையை அந்த நொடியே நான் அனுபவித்தும் விட்டேன். இப்பொழுது உங்கள் முன்னால் நிற்பது ஒரு பக்தன், ராமனின் சேவகன் அனுமன். இது சிறிது சிறிதாக உயர்ந்து வரும், பிறகு மொட்டுவிடும், பிறகு பூவாக மலர்ந்துவிடும். இவை அனைத்தும் சூரிய தேவனின் கருணையால் தான் நிகழ்கிறது. அங்கிருக்கும் மலர்களை பார்த்தாய், அவைகளும் இது போல் பூத்தவைதான். இருந்தாலும் சூரியனின் அதிக வெப்பத்தினால் நீர் வற்றிவிட்டது. ராமனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டாயா நீ? முட்டாள் வானரா, அதற்குத்தான் அதிகமாக பேசக்கூடாது என்பார்கள். இதுதான் உன் போன்றவர்களின் நிலை. அண்டியிட்டு மன்னிப்பு கேள். என்னை மன்னித்து விடுங்கள் சூரிய தேவா. சக்தியின் ஆணவத்தால் இப்படி செய்யவில்லை. பிரபுவின் மீது உள்ள பக்தியால் இவ்வாறு செய்து விட்டேன். குரு காலடியில் அமர்ந்து ஞானத்தை பெற வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சூரிய தேவா, மன்னித்து விடுங்கள். உன் மனது குருவை தேர்ந்தெடுத்து விட்டது. அந்த ராமனை நீ குருவாக ஏற்றுக்கொண்டாய். அப்படி இருக்கும் பொழுது என்னிடம் எதற்கு வந்தாய்? உன்னை அறியாமலேயே அவனை நீ நிறைத்து விட்டாய். ஞானத்தை பெற்று எங்கு வைப்பாய்? ஆர்வமுடன் வந்து விட்டாய். உன்னை நான் நிராகரிக்க மாட்டேன். உனக்கு வழியும் காட்டி வாய்ப்பையும் தருகிறேன். ராமனை முழுமையாக மறந்துவிடு. முதலில் உன் மனப்பாத்திரத்தை காலி செய்ய வேண்டும். சூரிய தேவனை உன் குருவாக பதிவு செய்த ராமனை முழுமையாக மறந்துவிடு. உன் உள்ளத்தில் என்னை மட்டும் குருவாக ஏற்பாயா? விருப்பத்தை அடைய நீ உன்னுடைய பக்தியை தியாகம் செய்வாயா? இந்த பாத்திரத்திற்குள் எதை நிரப்ப முயன்றாலும் ஒரு அளவு உள்ளது. ஆனால் மனம் விசாலமானது. பாத்திரம் நிறைந்துவிடும், மனம் நிறையாது. தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் ராமனின் மகிமையை தெரிந்து கொள்ள எண்ணினால், அவர் சக்தியின் மகிமையை பார்க்க விரும்பினால் பாருங்கள். ராமனின் பெயரே பலம். அது நிறைந்த பாத்திரத்திலும் அடங்கிவிடும். அதை மேலும் அழகாக்கிவிடும். நமக்குள் உள்ள உணர்வுகள் அதுவாகவே வெளிப்படும். என்னுடைய ராமனின் பெயர் இந்த பாத்திரத்தில் உள்ள நீரோடு இணைந்துள்ளது. நீங்களே பாருங்கள், இதுதான் இதற்கு சாட்சி. உன்னுடைய பக்தியை என் முன்னால் இனி காட்ட நினைக்காதே. ஞானத்தை நீ அடைய நினைத்தால் ராமனை நீ மறக்கத்தான் வேண்டும். உன் பக்தியை நீ அடியோடு அழிக்க வேண்டும். நிறுத்துங்கள். போதும் சூரிய தேவா. நீங்கள் கூறிய இந்த வார்த்தையை இதற்கு மேல் நீங்கள் மறந்தும் இது போன்ற வார்த்தையை கூறி தவறு செய்து விடாதீர்கள். நீர் இல்லாமல் உடலால் வாழ இயலுமா? இல்லாமல் உலகம் இயங்குமா? அவ்வாறுதான் ராமன் இல்லாத இந்த உலகத்தில் அனுமன் கிடையாது. எனக்கென்று தனி அடையாளம் இல்லாத பொழுது நான்
இப்பொழுது நீ பேசிய பேச்சை நினைத்து நீ உன் வாழ்க்கையில் வருத்தப்படுவாய். இதையாக இரு அருணா, எதற்காக இவ்வாறு கொந்தளிக்கிறாய்? அனுமன் ஞானத்தை அடையத்தானே இங்கு வந்தான், தாக்குவதற்காக வரவில்லையே. அவன் ஒரு சின்னஞ்சிறு பாலகன். அதுதான் இந்த சூரிய தேவனின் ஆட்சிக்கு கரும்புள்ளியாகிவிடும். இந்த சிறிய பாலகன் அவன் சக்தியை கொண்டு சூரியலோகம் வரை வந்து விட்டான். இங்கு வந்து நமக்கே சவால் விடுகிறான். ஒருவேளை அவன் வெற்றி அடைந்து விட்டான், தேவர்களான நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். வார்த்தையிலேயே தோல்வி பயம் தெரிகிறதே சூரியதேவா. அக்னி தேவா, நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். நீங்களும் ஒரு தேவன் தான், வானரன் கிடையாது. நீ கூறியது சரிதான் அருணன். அவன் நான்முகனிடம் வரம் பெற்றவன். அவனை எவ்வளவு எளிதில் அவராலும் வெற்றி பெற முடியாதனால் அவனுடைய மனதை நாம் தாக்குவோம். உள்ளிருந்தபடியே அவனை அழிக்க வேண்டும். அருணா, அவன் செல்லும் பாதையில் பற்பல தடைகளை உருவாக்கிவிடு. அவன் தானாகவே தவறு செய்யும்படியாக, அந்த தவறுக்கு தண்டனையாக இந்த சூரிய மண்டலத்தில் இருந்து அந்த இருள் குகைக்குள் தள்ள வேண்டும். இந்த வானரா, நீ களைத்திருப்பாய், சாப்பிட்டு விட்டு வேலையை பார். மிக்க நன்றி நண்பர்களே. இந்த பழங்களை எல்லாம் பார்த்ததும் கிட்கிந்தையின் நினைவு வந்துவிட்டது. அங்கு உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்களோ. வார்த்தையில் உள்ள தேனை கொண்டு வர சென்றிருந்தேன். ஒரு மரத்தை நடை. ரூமா, நான் சொல்வதைக்கே, நான் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்தேன். என்ன நினைக்கிறாய்? இதை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் நான் அமைதியாகி விடுவேன். இல்லை ரூமா, இதையெல்லாம் கொடுத்து என்னை சம்மதிக்க வைக்க முடியாது. அப்படி சம்மதிக்க வைக்க நினைத்தால் உன் தந்தையை சம்மதிக்க வை, நம்முடைய திருமணத்திற்கு. ரூமா, முடிந்தால் எப்பொழுதோ செய்திருப்பேனே. தந்தை அருகில் செல்ல தைரியம் கிடையாது. அப்படி இருந்தால் எப்பொழுதோ சென்றிருப்பேன். நம்முடைய விஷயம் எளிதாக இருந்திருக்கும். நான் உங்களை தவறாக நினைக்க மாட்டேன். இப்பொழுது எனக்கு பசியும் வரவில்லை. உங்கள் விருந்தோம்பலுக்கு நன்றி. வாழ்க ராமன். இது போன்ற பேச்சு தீர்வாகாது அனுமன். உன்னுடைய அந்த ராமநாமத்தின் பலம் இங்கு பலவீனம் அடையும். யார் அந்த ராமன்? அவனுக்கு என்ன பெருமை உள்ளது, என்ன மகிமை உள்ளது? அவன் ஒரு சாதாரணமான மானிடன் தானே. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தவறை அனுமன் செய்திட வேண்டும். அதை மட்டும் அவன் செய்துவிட்டால் சூரிய தேவன் கொதித்தெழுந்து விடுவான். இந்த கோபத்தில் அவன் சூரிய லோகத்திலிருந்து இருள் லோகம் சென்றிடுவான். பக்தனை வைத்துக் கொண்டு இறைவனை இழிவாக பேசுவது பெரும் தவறு. இந்த தவறுக்கான தண்டனை பாலகன் செய்த தவறை நீங்கள் அதை இன்னும் மனதில் வைத்திருக்கிறீர்கள். நான் என் மனதார உங்களிடம் மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் என்னை மன்னிக்கவில்லை. அதற்கு மாறாக பழிவாங்க துடிக்கிறீர்கள். இந்த உலகிற்கு நற்செயல்கள் செய்யும் உங்களுக்கு கருணையே இல்லை, கருணையே இல்லை. யார் உங்களை ஞானத்தின் பிறப்பிடம் என்று அழைத்தார்களோ தெரியவில்லை. உங்களிடத்தில் ஞானத்திற்கான அறிகுறியே கிடையாது. இந்த சூரிய தேவன் எதற்காக மௌனமாக நிற்கின்றார்? அவனை அழிக்க வேண்டியதுதானே.